எதுக்குறது இல்லை அப்படின்னு எதிர்கட்சியை போய் எதுக்கு எதிர்க்கணும்? நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுக நீங்கள் பேச்சுவார்த்தை பண்ணுறீங்களா அப்படின்னா, தலைவர் மாநாட்டில் முதல் முறையாக அவருடைய ஸ்பீச்சை நீங்கள் நல்லா பாருங்கள். அரசியல் எதிரி திமுகவையும் கொள்கை எதிரி பிஜேபி கூடயும் நாங்கள் எப்பொழுதும் கூட்டணி இல்லை என்பதை எப்படி மாநாட்டில் உறக்க பதிவு பண்ணாரோ அதே பதிவோடு தான் அவருடைய மைண்ட் செட்டும் அவருடைய நிலைப்பாடும் இன்றைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் எல்லாரும் கேட்குறாங்க அதிமுகவை எதுக்குறது இல்லை அப்படின்னு. எதிர்கட்சியை போய் எதுக்கு எதிர்க்கணும்? அதுதான் புரியல. இல்ல இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் அதிமுகவை எதிர்க்கிறதே இல்ல. இது கூட்டணிக்கான அஸ்திவாரமா? ஒரு நிமிஷம். அதிமுக பிஜேபியோட சேர்ந்த உடனே அடுத்த நாளே ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு, அதிமுக பிஜேபியோட சேர்ந்தது தவறு அப்படின்னு ரொம்ப தெளிவாக ரெண்டு பேஜ் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு வந்துருச்சு. அதுக்கு மேலே என்ன எங்களோட நிலைப்பாடை நாங்கள் சொல்லிட்டோம். அதுக்கு மேலே என்ன பண்ணணும்? அவங்க பவரில் கிடையாது. மக்கள் ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஆல்ரெடி பல தேர்தல்களில் தோல்வியிட்டிருக்காங்க. ரீசெண்டாக நடந்த 2024 தோல்வியிட்டிருக்காங்க. ஸோ எல்லா தேர்தலிலும் தோல்வியிட்டு ஒரு கட்சியை எதுக்கு நாங்கள் எதுக்காக என்ன ரீசன்? அதுதான் சொல்கிறோம்ல, ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியை எதிர்க்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க முடியும்?